பொண்ணு. கிடைக்கல. ஏன் பேபி சீட்டு போக வேண்டியதானே? பார்சல் போட்டாங்க. பக்கத்துல வெளியே வந்தீங்கன்னா வியாபாரி பசங்க வியாபாரம் பண்றாங்க. அங்க மீன் வரலையா? வியாபாரியே வரலையா? இங்க ஒரு இது இல்ல 18வது கம்பத்துல போய் பார்த்தேன். நீ செம்மந்திரி கேட்ட சப்பத்திரிக்கு அந்த 20 இருக்கும், 2 கிலோ இருக்கும். அது 500 ரூபா பொம்பளை வாங்கி போச்சு இங்க பைப்பர்ல இருந்து. அது சரி நல்லா இருக்கு. அது இந்த செம்மந்திரி நல்லா இருக்கு. மாவட்ட செயலர் கேட்டாரு சவுந்தரண்ணா வாங்கி கொடுக்குறாரு கேட்டான். விடிய காலையில் போயிங்கனாக்கா அந்த லைன் பசங்க எடுத்து கொடுக்குறதுண்ணா கொடுக்குறதுண்ணா வேணுமா? 500 ரூபா கொடுங்க. 500 ரூபா கொடுங்க. ரேட்டுக்கும் முடிக்கிறாரு. சும்மா கொடுங்க. அதுதான் வேல்யூ தர்றாரு. கிடைக்குதே ராரு. நம்ம கிட்ட 2 வாரத்துக்கு முன்ன 37 கிலோ பார்த்தாங்களா? வீடு எடுத்தாங்களா? ஆமா 9 கிலோ செனை. 13 கிலோயா? 9 கிலோ. 9 கிலோவா? 9 கிலோ. சஜிஸ்ட் கட் பண்ணி எடுத்துன்னு வந்தான். அந்த செட்டில் கொடுத்துட்டாங்களா? செட்டில் தான் என்ன இருக்குது? ஃப்ரீசரில் இருக்குது. செனை 9 கிலோ 2 செனை ஒரே மீனில் வந்து செனை. இன்னும் போகலையே? என்ன போல அது எப்படி தட்டுவாரு சம்மந்தி வீட்டுக்கு அதுக்கு இதுக்கு. ஒரு 10 அடி கிட்ட ஒரு ஃப்ரீசர் வாங்கியிருக்கு. நைட் டைம் வருதுல்ல, எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணுறது இந்த ஃப்ரீசர் செட்டுக்குள்ளே. பைக்கில் ஊருக்கு போய் இங்கே தான் இருப்பியா? போயிட்டு வந்துடுவோம்மா. உங்களுக்கு வேலை இருக்கும். எல்லாம் பசங்க ஊருக்கு போகிறானுங்க. போயிட்டாங்க. ஆமா நீங்க விட்டுட்டா உண்டு உங்களுக்கு. மொத்தம் 300
மொத்தம் 300 கிலோ தான்றான். ஏன் வீரமுடியா நாளைக்கு நான் தலை வைக்கிறதா? நாளைக்கு ரெண்டா குறுக்க போட்டுருமா? குறுக்க போட்டு நாளைக்கு நீங்கள் மீன் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு விட்ட போகிற மீன் இருக்குது தனி. ஓ இங்கே அவங்க இங்கே மீன் எடுக்காங்க. இவங்க சங்கருக்கு வந்து இங்கிட்டு மீன். நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் மீன் வருது. அதில் 10வது அந்தமான் மீன் வருது. இதெல்லாம் கிடையாது. போன வருஷம் வந்துச்சியா ஒரு சைக்கு தொடங்கும் போது வந்துச்சு மீன் லாஸ்டா. அதோட இப்போ தான் வந்தது. காசெல்லாம் கிடையாது நம்மளுக்கு. அவனுக்காக 3 ரூபா விடுறாங்க நம்மளுக்கு. ஆர்டரு சொல்லட்டுமா?